பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு. கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும், பாராட்டி பேசணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை, தேவையும் இல்லை அவருக்கு. ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதை சிலரால தாங்கிக்க முடியல. ஒருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பிறந்தய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்க. எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆனா அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார். அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அதற்கு பிறகுதான் அது வெளியிடப்பட்டது. அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லுதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும். இல்லைன்னா அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியா வாழ்க அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. கேட்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு.
எடப்பாடி பழனிசாமியை வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல. அவர் ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்க நடத்திட்டு போன 15 நிமிஷம் எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.